students, welcome to Chemistry First YouTube channel. இந்த வீடியோல Unit 3 P block elements 2ல sulfur dioxide ஓட chemical properties and uses இத தான் பிரீஃபா பார்க்க போறோம். நம்ம previous வீடியோல sulfur dioxide ஓட preparation and physical properties பார்த்துட்டோம். இப்போ அதோட continuation தான் இங்க பார்க்க போறோம். So sulfur dioxide ஓட chemical properties பாத்தீங்கன்னா 6 properties இருக்கு. So first one வந்து reaction with water, second one reaction with NaOH sodium hydroxide and Na2CO3 sodium carbonate. Third property oxidizing property, fourth one reducing property, fifth one reaction with oxygen, and the last property பாத்தீங்கன்னா bleaching action of sulfur dioxide. Let us see one by one. First property வந்து reaction with water. So உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம sulfur dioxide எடுத்து வாட்டர்ல போட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா sulfurous acid. ஏன் நமக்கு sulfurous acid கிடைக்குதுன்னா sulfur dioxide வந்து it's an acidic oxide. இது ஒரு acidic oxide இருக்கிறதுனால நம்ம அதை வாட்டர்ல டிசால்வ் பண்ணின உடனே நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் கண்டிப்பா அசிடிக் நேச்சரா தான் இருக்கும். தட் இஸ் வாட் வி கெட் சல்ஃபியூரஸ் ஆசிட். ஸோ நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்க முடியும், சல்ஃபர் டை ஆக்சைட வாட்டர்ல டிசால்வ் பண்ணா நமக்கு கண்டிப்பா சல்ஃபியூரஸ் ஆசிட் தான் கிடைக்கும். ஏன்னா SO2க்கு அசிடிக் ஆக்சைடுன்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இதோட ரியாக்ஷனை பார்க்கலாம். ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு SO2 when it is dissolved in water H2O, it forms sulfurous acid. அதோட ஃபார்முலா H2SO3. இந்த sulfurous acid பாத்தீங்கன்னா it has the ability to decompose. இது என்ன ஆகும்னா சில நேரங்களில் decompose ஆகும். அது ஆச்சுன்னா திரும்பவும் நமக்கு என்ன கொடுக்கும், இதுல இருக்கிற H+ அயான்ஸையும் சல்ஃபைட் அயான்ஸையும் நமக்கு திரும்ப கொடுத்துரும். திரும்ப இது ரெண்டும் ஒன்னா ஃபார்ம் ஆச்சுன்னா again it gives you sulfurous acid. So இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். So this is the reaction with water. இப்ப நம்ம செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். That is reaction with sodium hydroxide and sodium carbonate. இப்ப நம்ம sulfur dioxide எடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு கூட நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா சோடியம் பைசல்ஃபைட். அதே சோடியம் கார்பனேட் எடுத்து நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது ஃபர்ஸ்ட் சோடியம் பைசல்ஃபைட் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் அது வந்து டீகாம்போஸ் ஆகி நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து சோடியம் சல்ஃபைட். இப்ப இந்த ரெண்டு ரியாக்ஷன்ஸையும் லெட் us see ஒன் பை ஒன். சோடியம் ஹைட்ராக்சைட்னா சோடியம் பைசல்ஃபைட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோடியம் கார்பனேட்லயும் ஃபர்ஸ்ட் சோடியம் பைசல்ஃபைட் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் திரும்ப அது ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணி நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா சோடியம் சல்ஃபைட். ஓகே, இப்ப நம்ம சல்ஃபர் டை ஆக்சைடு எடுத்து NaOH கூட ரியாக்ட் பண்றோம். இங்க பாருங்க, இதோட ப்ராடக்ட் வந்து சோடியம் பைசல்ஃபைட். இந்த ஃபார்முலா NaHSO3. பைனா உங்களுக்கு நல்லா தெரியும், H இங்க வரும், NaH சல்ஃபைட்னா SO3. சோ SO3. இப்ப இந்த ரியாக்ஷன் பாருங்க, இட் இஸ் கம்ப்ளீட்லி பேலன்ஸ்ட். நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம், ரெண்டு ரியாக்டன்ட்டையும் ஒன்னா ஆட் பண்ணி நமக்கு அப்படியே ப்ராடக்ட்ல எழுதிடுறோம். சோ இதை நம்ம ஈஸியா எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, சோடியம் கார்பனேட் கூட நம்ம ரியாக்ட் பண்றோம். SO2 when it reacts with Na2CO3, அது சோடியம் கார்பனேட். பட் இது ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ், வாட்டர்ல டிசால்வ் பண்ணிருக்கோம். சோ இங்க வாட்டர் ரியாக்டன்ட்ல ஆட் பண்ணிருக்கோம். சோ SO2 Na2CO3 பிளஸ் வாட்டர் மாலிகூல்ஸ். இது எல்லாம் சேர்ந்தாலும் நான் உங்ககிட்ட முன்ன சொன்ன நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து சேம் சோடியம் பைசல்ஃபைட் தான். அப்புறம் இங்க கார்பனேட் இருந்ததுன்னா கண்டிப்பா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து இவால்வ் ஆகும். ஓகே, சோ இப்ப நமக்கு சேம் சோடியம் பைசல்ஃபைட் ப்ராடக்ட் தான் ரெண்டுக்குமே கிடைச்சிருக்குது. பட் இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, இந்த சோடியம் பைசல்ஃபைட் வந்து again it decomposes to sodium sulfite Na2SO3. அப்புறம் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்குது, அதனால வாட்டர் மாலிகூல்ஸ். சல்ஃபரும் ஆக்சிஜனும் இருக்கு, அதனால சல்ஃபர் டை ஆக்சைடு. ஓகே, இப்ப பாருங்க நம்ம ஒவ்வொரு ஈக்குவேஷன்ஸா பேலன்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்
பேலன்ஸ் ஸ்டேட்ல தான் இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க. செகண்ட் ஈக்குவேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா இங்க SO2 Na2CO3 H2O இருக்கு. இங்க பாருங்க ப்ராடக்ட்ல NaHSO3 and CO2. இப்ப ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட்ல இருந்து வருவோம். சோடியம்க்கு 2 இருக்கு. சோ நம்ம ஃபர்ஸ்ட் சோடியம்க்கு இங்க 2 போடுவோம். சோ இங்க 2 போட்டோம்னா இப்ப சோடியம் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்ப கார்பனேட்ட பாருங்க. கார்பனேட் எவ்வளவு கார்பன் இருக்கு? ஒரு கார்பன் இருக்கு. இங்கேயும் கார்பன் டை ஆக்சைடுல ஒரு கார்பன் இருக்கு, பேலன்ஸ்டு. இப்போ ஆக்சிஜன் பார்ப்போம். ஆக்சிஜன்ல இங்க 3 ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன், வாட்டர்ல 1 4, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க 2 6 ஆக்சிஜன் இருக்குது. பட் இங்க பாருங்க, இங்க வந்து இங்க 3 2s are 6, இங்க ஒரு 2 இருக்கு, 8 இருக்கு. அப்ப நம்ம இங்க 2 போடணும். அப்ப இப்போ ஆக்சிஜனும் 8 ஆயிடுச்சு. ஃபைன். சோ இப்ப இங்க 2 போட்டதுனால நமக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா பேலன்ஸ் ஆயிடுச்சு. So let us move on to third equation. இங்க NaHSO3 gives Na2SO3 plus H2O plus SO2. இதுல வேற எந்த சேஞ்சஸும் கிடையாது. இங்க 2 Na இருக்கு ப்ராடக்ட்ல. சோ முன்னாடி நீங்க ரியாக்டன்ட்ல 2 Na போடுங்க. இப்ப சோடியம்க்கு 2, இட் இஸ் பேலன்ஸ்ட். சல்ஃபருக்கு பாருங்க, 2 சல்ஃபர் இருக்கு, இங்க ஒரு சல்ஃபர், இங்க ஒரு சல்ஃபர், 2 சல்ஃபர் பேலன்ஸ்ட். இப்ப ஹைட்ரஜனுக்கு 2 ஹைட்ரஜன் இருக்கு, இங்க பாருங்க H2, சோ 2 ஹைட்ரஜன் பேலன்ஸ்ட். ஆக்சிஜனுக்கு 6 ஆக்சிஜன் இருக்கு, இங்க சல்ஃபைட்ல 3 ஆக்சிஜன், வாட்டர்ல 1 4, SO2ல 2, சோ 6 ஆக்சிஜன். Now the reaction is completely balanced. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம ரியாக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா பேலன்ஸ் பண்ணிக்கணும், செக் பண்ணிக்கணும். ரியாக்டன்ட்லயும் ப்ராடக்ட்லயும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். So this is the second chemical property. Now இப்ப third chemical property பார்க்கலாம். It is an oxidizing property. Sulfur dioxide வந்து it's a very good oxidizing agent and also a reducing agent. இப்ப அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு எப்படி ஆக்சிடைஸ் பண்ணுது, நம்ம இப்ப அததான் பார்க்க போறோம். சோ அது என்ன பண்ணும்னா, ஹைட்ரஜன் சல்ஃபைடு கூட நம்ம ரியாக்ட் பண்ணணும்னா இட் ரெடியூசஸ் ஹைட்ரஜன் சல்ஃபைடு டு சல்ஃபர். H2S சல்ஃபரா ஆக்சிடைஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெக்னீசியம் ஆக்சைடா ஆக்சிடைஸ் பண்ணிடும். சோ இப்ப நம்ம எப்படி எல்லாம் வந்து அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து இந்த மாதிரி H2S ஆவும் ஆக்சிடைஸ் பண்ணி மெக்னீசியம் ஆக்சைடா ஆக்சிடைஸ் பண்ணுதுங்கிறத ரியாக்ஷன்ஸ் மூலமா பார்க்கலாம். இங்க பாருங்க, we have taken H2S, இது கூட சல்ஃபர் டை ஆக்சைடு, ஏன்னா கண்டிப்பா இது இருக்கணும், ஏன்னா இதுதான் வந்து இட்ஸ் a very good oxidizing agent. இப்ப இது ரெண்டு ரியாக்ட் ஆகும்போது நமக்கு ப்ராடக்ட் என்ன வரணும்னு சொல்லியிருக்கேன், சல்ஃபர் வரணும், ஏன்னா இது வந்து இப்ப ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இப்ப இது சல்ஃபரா ப்ராடக்ட் கொடுத்துருச்சு. ரிமைனிங் பாருங்க, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, வாட்டர் மாலிகூல்ஸ் நம்ம இங்க போட்டுடலாம். சோ S plus H2O. ஓகே, இப்ப இங்க பாருங்க, நம்ம இப்ப ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணணும். சோ இங்க SO2 இருக்கு, பட் இங்க பாருங்க ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இங்க 2 போட்டுடலாம். சோ 2 போட்டோம்னா இங்க ஆக்சிஜன் இப்ப கம்ப்ளீட்லி பேலன்ஸ்டு. Now come to hydrogen. இங்க எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்குன்னு பாருங்க, 2 போட்டா 4 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப இங்க வந்து 2 ஹைட்ரஜன் இருக்கு, சோ இங்க நம்ம 2 போடணும். சோ இப்ப ஹைட்ரஜனும் பேலன்ஸ் ஆயிடுச்சு, ஆக்சிஜனும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்ப சல்ஃபர் பாருங்க, இங்க ரியாக்டன்ட்ல இங்க 2 சல்ஃபர், இங்க ஒரு சல்ஃபர், அப்ப டோட்டலா 3 சல்ஃபர் இருக்கு. சோ இப்ப ப்ராடக்ட்ல நம்ம 3 சல்ஃபர் போடணும். சோ இப்ப நமக்கு the equation is completely balanced. சோ இப்ப நம்ம சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைட சல்ஃபரா ஆக்சிடைஸ் பண்ணிருச்சு. நெக்ஸ்ட் வந்து மெக்னீசியம் ஆக்சைடா எப்படி ஆக்சிடைஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். சோ Mg கூட SO2 ஆட் பண்ணிருக்கோம். சோ நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் நல்லா தெரியும், MgO கூடயும் பாத்தீங்கன்னா சல்ஃபர் தான் இங்க வருது. சோ இந்த ரெண்டு ப்ராடக்ட் உங்களால ஈஸியா ரிமெம்பர் பண்ணிக்க முடியும், ஏன்னா ரெண்டுலயும் கண்டிப்பா சல்ஃபர் இருக்கும். இங்க ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் இருக்கிறதுனால இங்க வாட்டர் போட்டுக்கோங்க. இப்ப மெக்னீசியம் ஆக்சிஜன் இருக்கிறதுனால மெக்னீசியம் ஆக்சைடு நம்ம போட்டுக்கலாம். சோ இப்ப இங்க ஆக்சிஜன் பாருங்க, ரியாக்டன்ட்ல 2 ஆக்சிஜன் இருக்கு, சோ இங்க நம்ம 2 போடுறோம். சோ 2 போட்டா மெக்னீசியம் 2 ஆயிடும், சோ இங்க நம்ம 2 போடுறோம். சல்ஃபர் இங்கேயும் 1 தான் இருக்கு, சோ இங்கேயும் 1 தான் இருக்கு. So the reaction is completely balanced. Now let us move on to fourth property, that is reducing property.
சோ இந்த ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டில பாத்தீங்கன்னா நமக்கு 3 ரியாக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். சோ the first reducing reaction பாத்தீங்கன்னா this sulfur dioxide குளோரின ஹைட்ரோகுளோரிக் ஆசிட ரெடியூஸ் பண்ணுது. சோ இது எந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணும் அதுதான் இப்ப பாக்குறோம். சோ SO2 எடுத்திருக்கோம். சோ இப்ப குளோரின் ஆட் பண்ணிருக்கோம். குளோரின் தான் இங்க ரெடியூசிங் ஏஜென்ட், சாரி சல்பர் டை ஆக்சைடு தான் இங்க ரெடியூசிங் ஏஜென்ட். சோ இத நம்ம எது கூட ஆட் பண்ணிருக்கோம்னா குளோரின் கூட. ஏன்னா குளோரினை வந்து இது என்னவா ரெடியூஸ் பண்ணுது, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட ரெடியூஸ் பண்ணுது. சோ கண்டிப்பா இங்க வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும். ஏன்னா குளோரின் வந்து இங்க வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும். இப்ப இதோட ப்ராடக்ட் பாருங்க, கண்டிப்பா HCl ப்ராடக்ட்ல இருக்கணும். சோ HCl, அப்புறம் இங்க ஹைட்ரஜன் இருக்குது, சல்பர் டை ஆக்சைடு இருக்கு. சோ கண்டிப்பா நமக்கு ப்ராடக்ட் வந்து சல்பியூரிக் ஆசிட். ஓகே, இங்க பாருங்க ஆக்சிஜன் வந்து இங்க 4 ஆக்சிஜன் இருக்கு. இங்க பாருங்க சல்பர் டை ஆக்சைடுல 2 ஆக்சிஜன் இருக்கு. சோ இப்ப நம்ம 2 ஆக்சிஜன் இங்க 2 போட்டோம்னா சோ ஆக்சிஜன் வந்து 4 ஆயிரும். இங்க நம்ம 2 போட்டா ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்கணும், ஆக்சுவலா 4 ஹைட்ரஜன் இருக்கணும். சோ ப்ராடக்ட்டுக்கு வாங்க, இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு, இங்க 1 ஹைட்ரஜன் இருக்கு. சோ இங்க நம்ம 2 போட்டா 4 ஹைட்ரஜன் ஆயிரும். அப்ப குளோரின் பாருங்க, இங்க Cl இருக்கு, இங்க Cl2 இருக்கு. So now the reaction is completely balanced. So sulfur dioxide வந்து it's a very good reducing agent which reduces chlorine to HCl. So ஏன்னா இன்னொரு சின்ன ஹிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். குளோரின் வாட்டருக்குள்ள உள்ள ரியாக்ட் ஆகும்போது அந்த H+ வந்து இந்த Cl- கூட சேர்ந்து கண்டிப்பா HCl ஃபார்ம் ஆயிடும். அதனால ஈஸியா ப்ராடக்ட் நீங்க எழுதிடலாம். அதனால உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க, இட் ரெடியூசஸ் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் டு manganese Mn2+ அயான். இப்ப அதோட ரியாக்ஷனை பார்க்கலாம். சோ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தெரியும், KMnO4. இது கூட நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட் ஆட் பண்றோம். என்ன ரெடியூசிங் ஏஜென்ட்னு பாத்தீங்கன்னா SO2, அது உங்களுக்கு நல்லா தெரியும். சோ KMnO4 வந்து நம்ம வந்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணி தான் எடுத்திருக்கிறோம். சோ சொல்யூஷன் ஃபார்ம்ல இருக்கு. சோ H2O. இப்ப இது நமக்கு என்ன ரெடியூஸ் ஆகணும்னு பாத்தீங்கன்னா Mn2+ ரெடியூஸ் ஆகணும். சோ தட் இஸ் MnSO4. சோ மேங்கனஸ் சல்பேட்டா ரெடியூஸ் ஆயிருக்குது. இது கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டாசியம் சல்பேட் பிளஸ் சல்பியூரிக் ஆசிட். இது இந்த 3 ப்ராடக்ட் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சோ ஒண்ணு மாத்திரம் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா, இந்த MnO4 வந்து MnSO4 நமக்கு ரெடியூஸ் ஆயிருக்குது. சோ இங்க 2+ ஸ்டேட்ல தான் இருக்கு. இங்க நீங்க வந்து ஈக்குவேஷன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணணும். சோ ப்ராடக்ட்ல பாருங்க K2 இருக்கு. இது எல்லாத்தையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஹிண்ட் என்னன்னா, இங்க ஹைட்ரஜன் இருக்குது, சல்பியூரிக் ஆசிட் வச்சு எல்லாமே வந்து SO4 வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைட்ரஜன் இருக்கு, சல்பியூரிக் ஆசிட், Mn இருக்குது, MnSO4, K இருக்குது, K2SO4. இப்படியும் கூட நீங்க ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இங்க யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ப்ராடக்ட்டுக்கு. இப்ப நம்ம ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணலாம். K2 இருக்கு. சோ இங்க ரியாக்டன்ட்ல நம்ம இப்ப 2 போடலாம். இங்க 2 போட்டோம்னா இப்ப பொட்டாசியம் வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்க மேங்கனீஸ்க்கு வாங்க, 2 போட்டதுனால இங்க 2 இருக்கு. சோ இங்க ப்ராடக்ட்டுக்கு வாங்க, இங்க 1 தான் இருக்கு. சோ இங்க 2 போட்டுருங்க. சோ 2 போட்டுருச்சுன்னா இது கம்ப்ளீட்டா பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஆக்சிஜனுக்கு வாங்க, இங்க வந்து ஆக்சிஜன்ல பாருங்க, இங்க ஃபுல்லா போட்டீங்கன்னா ஹைட்ரஜன். சோ இங்க வந்து நீங்க ஹைட்ரஜன்ல வந்து இங்க 2 ஆல்ரெடி இருக்கப்ப 4 ஹைட்ரஜன் ஆயிடுச்சு. இங்கேயும் வந்து நீங்க 2 போட்டுருவீங்க. சோ 2 போட்டீங்கன்னா ஹைட்ரஜனும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. சோ சல்பர் பாத்தீங்கன்னா 2 சல்பர் 3 சல்பர் இருக்கு. சோ இங்க 3 சல்பர் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு 3 சல்பர் 1, சோ இல்ல சாரி, இங்க 2 பிளஸ் 2 4, இங்க 1 5 சல்பர் இருக்கு. அப்ப நம்ம இங்க என்ன போடணும்னா 5 சல்பர் போடணும். சோ 5 சல்பர் போட்டா ஆக்சிஜனோடது செக் பண்ணிக்கோங்க திரும்ப ஒரு தடவை ஆக்சிஜனுக்கு. சோ 5 2s are 10, 10 plus 2 12, 12 plus 8 20 ஆக்சிஜன் இருக்கணும். சோ இங்க பாருங்க 4 plus 8 12, இங்க பாருங்க 12 plus 4 2s are 8, so 20. சோ இப்போ ஆக்சிஜனும் பேலன்ஸ் ஸ்டேட்ல இருக்கு. சோ இந்த ஈக்குவேஷனை மாத்திரம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். சல்பேட்ஸ் வரும் எல்லாத்துலயுமே. சோ ஒவ்வொரு ஆட்டமோட சல்பேட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. H+ கூட ஒரு சல்பேட், K கூட ஒரு சல்பேட், Mn கூட ஒரு சல்பேட், and this potassium permanganate கூட your sulfur dioxide is a very good reducing agent. It reduces MnO4 to MnSO4. இதுதான் இங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். MnO4 MnSO4 அது ரெடியூஸ் பண்ணிடுச்சு. ஓகே, தேர்ட் ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம்.
it reduces chromate to chromium. So potassium chromate நம்ம எடுத்துக்கலாம். So அதோட கலர் உங்களுக்கு நல்லா தெரியும் K2. அதோட ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தெரியும் K2Cr2O7. இது கூட நம்ம ஆட் பண்ணிக்க ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு. இப்ப H2SO4 ஏன்னா it is an acidified potassium dichromate. So potassium chromate. Potassium chromate தான் நம்ம இங்க எடுத்துக்கிறோம். இங்க இது கூட வந்து ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா இதுக்கு வர ப்ராடக்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா குரோமியம் நமக்கு கிடைக்கணும். சோ இங்க பாருங்க குரோமியம் கிடைச்சிருக்கு. எந்த ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா குரோமியம் சல்ஃபேட்டா கிடைச்சிருக்குது. சோ பொட்டாசியம் சல்ஃபேட் இங்க அதே சல்ஃபேட்ஸ் தான். குரோமியம் சல்ஃபேட் along with that water molecules. சோ இப்போ இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து குரோமேட்டை குரோமியமா ரெடியூஸ் பண்ணிருச்சு. அதாவது குரோமியம் சல்ஃபேட்டா ரெடியூஸ் பண்ணிடுச்சு. So these are all some of the reducing property of sulfur dioxide. இப்போ நம்ம fourth property பார்க்கலாம். So fourth property வந்து reaction with oxygen. So இது என்னங்க நான் நெக்ஸ்ட் சொல்றேன். So இதுல சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து இப்ப ஆக்சிடைஸ் ஆகி ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி ஆக்சிடைஸ் ஆகி இது எப்ப ரியாக்ஷன் நடக்கும்னா ஹை டெம்பரேச்சர்ல தான் நடக்கும். நடந்து நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. அந்த ரியாக்ஷனை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சோ சல்ஃபர் டை ஆக்சைடு இட்ஸ் a கேஸ் ஸ்டேட்ல தான் இருக்குது. சோ இது கூட ஆக்சிடேஷன் நடக்குது. இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு ஆக்சிடேஷன் அண்டர்கோ பண்ணி ஹை டெம்பரேச்சர்ல இது நடக்கும். இட் இஸ் கன்வெர்டட் டு சல்ஃபர் ட்ரைஆக்சைடு. பட் இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர்னு சொன்ன 450 டிகிரி செல்சியஸ் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் வெனேடியம் பென்டாக்சைடு V2O5. சோ இந்த கேட்டலிஸ்ட்லயும் இந்த ஹை டெம்பரேச்சர்லயும் இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு ஆக்சிஜன் கூட ஆக்சிடைஸ் ஆகி நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து சல்ஃபர் ட்ரைஆக்சைடு. So in the sulfur trioxide வந்து it is one of the reaction that is involved in the contact process. So contact process என்னன்னா நம்ம அது எதுக்கு அந்த process பண்ணுவோம்னா to manufacture sulfuric acid. Sulfuric acid manufacture பண்ற அந்த processக்கு பேர் தான் contact process. அந்த processல வர one of the step தான் இந்த step. அதனால தான் நம்ம இங்க it is used in contact process அப்படின்னு சொல்றோம். சோ இதுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு ஹிண்ட் என்ன, இந்த வெனேடியம் பென்டாக்சைடும் இந்த 450 டிகிரி செல்சியஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து அவங்க 1 மார்க்ல கேட்பாங்க. சோ திஸ் இஸ் தி ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன். இப்ப இதுக்கு ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ண பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து இங்க 3 இருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 4 இருக்குது. சோ நம்ம இங்க என்ன பண்ணணும், இங்க சல்ஃபர் பாத்தீங்கன்னா ஒரு சல்ஃபர் இருக்கு. சோ இங்க நம்ம ஆக்சுவலா இங்க 2 போட்டுக்கணும். இங்க 2 போட்டுக்கணும். சோ 2 போட்டீங்கன்னா 4 ஆக்சிஜன் பிளஸ் 2 ஆக்சிஜன் 6 ஆயிடும். இங்கேயும் 3 2s are 6. ஆக்சுவலா இங்க ஒரு 2 வரணும். 2SO2 plus O2 gives 2SO3. ஓகே, நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்ப்போம். that is bleaching action of sulfur dioxide. இது ரொம்ப important property. so நம்ம sulfur dioxide வந்து வாட்டருக்குள்ளார ஆட் பண்ணா it acts as a very good bleaching agent. இது என்ன பண்ணுனா நம்மளோட உள்ள இருக்கிற கலரோ அல்லது சில்க், அந்த ஸ்பாஞ்சஸ், இந்த ஸ்ட்ரா இதுல எல்லாம் இருக்கிற கலரை எல்லாத்தையும் இது அப்சர்வ் ரெடியூஸ் பண்ணிடும். ரெடியூஸ் பண்ணி என்னவா மாத்திரும்னா கலர்லெஸ் காம்பவுண்டா மாத்திடும். கலர்லெஸ் உல், கலர்லெஸ் ஸ்பாஞ்ச், கலர்லெஸ் ஸ்ட்ரா, இந்த மாதிரி வந்து கலர்லெஸ்ஸா மாத்திடும். ஏன்னா இட் இஸ் a very good reducing agent. அதனால இது இருக்கிற எல்லா கலர்டு காம்பவுண்டையும் கலர்லெஸ்ஸா மாத்திடும். அதுக்கப்புறம் அந்த கலர்லெஸ்ஸா இருக்கிற இந்த ஸ்பாஞ்ச், இந்த சில்க் எல்லாம் நம்ம ரொம்ப நேரம் ஏர்ல விட்டுட்டோம்னா இது திரும்ப என்ன ஆகும்னா ரீஆக்சிடைஸ் ஆயிக்கும். ஏன்னா I told you sulfur dioxide is a very good oxidizing agent and a reducing agent. திரும்ப அது ரீஆக்சிடைஸ் ஆகி அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன்ல திரும்ப அதோட ஒரிஜினல் கலர் வந்துடும். சோ அதனால இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா it is a temporary reducing agent. அதாவது bleaching action வந்து இதுக்கு டெம்பரரியா இருக்கும் and its reducing property is also temporary. கொஞ்ச நேரம் ஆக்சிடைஸ் ரெடியூஸ் பண்ணி கலர்லெஸ்ஸா மாத்தும். ஆனா இது கொஞ்ச நேரம் ஏர்ல இருந்ததுன்னா திரும்ப அது ரீஆக்சிடைஸ் பண்ணி அந்த கலர் திரும்ப பழையபடிக்கு வந்துடும். அதனாலதான் bleaching action of sulfur dioxide is temporary அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இதுக்கு ரியாக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். சோ சல்ஃபர் டை ஆக்சைடு வாட்டர்ல மிக்ஸ் பண்றோம். சோ மிக்ஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட், அது கூட பாத்தீங்கன்னா அட்டாமிக் ஹைட்ரஜன் வரும்.
சோ இந்த அட்டாமிக் ஹைட்ரஜன் தான் ஆக்சுவலா வந்து உங்களுக்கு கலர்டு. சோ இந்த கலர்டு வந்து இது கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா கலர்லெஸ்ஸா வந்துரும். So that is XH2. So this atomic hydrogen, when it is reacting with your colored substance, it converts that colored உள்ளோ அல்லது சில்கோ to colorless. அதோட reaction பாத்தீங்கன்னா XH2. So this is the bleaching action of sulfur dioxide. So these are the 6 properties of sulfur dioxide. இப்ப அதோட uses பத்தி நம்ம பார்க்கலாம். So the first use பாத்தீங்கன்னா நான் இப்ப முன்னதான் நம்ம பார்த்தோம், sulfur dioxide is used in bleaching hair, silk, wool, etc. So இது மாதிரி எல்லாம் இருக்கிறது எல்லாம் ஈஸியா ப்ளீச் பண்ணிடும். பட் அதுவும் வந்து இட் இஸ் அ டெம்பரரி தான். ஸோ ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய ப்ளீச்சிங் இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது அல்லாம இட் கேன் பி யூஸ்டு ஃபார் டிஸ்இன்ஃபெக்டிங் கிராப்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர் பர்பஸஸுக்கும் நம்ம இதை ஒரு டிஸ்இன்ஃபெக்டிங் ஏஜென்ட்டா நம்ம யூஸ் பண்ண முடியும். தேர்ட், இதோட ஸ்ட்ரக்சரை நம்ம பார்ப்போம். இது ரெண்டு மேஜர் யூசஸ் தான். ஒன்னு வந்து ப்ளீச்சிங் ஆஃப் ஹேர், சில்க், வூல் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இட் கேன் பி யூஸ்ட் as a disinfectant, disinfecting crops and plants in agriculture purposes. இதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, சோ இந்த மாதிரி இப்படி வி ஷேப்ல, அதாவது பென் ஷேப்ல தான் இருக்கும். சோ அதனால இது வி ஷேப் பென் ஸ்ட்ரக்சர்னு நம்ம சொல்லலாம். சோ இதோட ஹைபிரிடைசேஷன் பாத்தீங்கன்னா sp2 ஹைபிரிடைசேஷன். இங்க பாத்தீங்கன்னா சோ இது ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சல்ஃபருக்கும் ஆக்சிஜனுக்கும் டபுள் பாண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் இதோட ரெசனன்ஸ் இந்த சல்ஃபருக்கும் ஆக்சிஜனுக்கும் டபுள் பாண்ட் இருக்கு. சோ இது இங்க பாத்தீங்கன்னா இந்த டபுள் பாண்ட் எதுக்கு நடுவுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சல்ஃபருக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவுல இருக்கும். இது எதனால இருக்குன்னு பாத்தீங்கன்னா p/d ஓவர்லாப்பிங்னால இந்த பாண்ட் வந்து டபுள் பாண்ட் வந்து இந்த சல்ஃபருக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவுல இருக்கும். சோ இது வந்து இதோட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் யுவர் sulfur dioxide. So hope you have understood the structure of sulfur dioxide. இதுக்கு நீங்க நிறைய ரிஸ்க் எடுத்துக்க வேண்டியதுல ஜஸ்ட் 3 பாயிண்ட் தான். இங்க 1 மார்க் கேட்டாலும் 2 மார்க் கேட்டாலும் இதுல 3 பாயிண்ட்ல தான் கேட்பாங்க. ஒன்னு ஸ்ட்ரக்சர் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு கேட்பாங்க. இன்னொன்னு வந்து பிளானர் ஸ்ட்ரக்சர்ல தான் பிளானர் ஃபார்ம்ல இருக்கும். வி ஷேப் பென் ஸ்ட்ரக்சர் என்ன அது கொடுத்திருந்தாலும் நீங்க அதை எழுதிக்கலாம். பிளானர் கொடுத்தா பிளானர், வி ஷேப் பென் ஸ்ட்ரக்சர். அல்லது ஹைபிரிடைசேஷன் கேட்கலாம். இட் இஸ் sp2 ஹைபிரிடைசேஷன். அடுத்து டபுள் பாண்ட் வந்து எஸ்க்கும் ஆக்சிஜனுக்கு எதனால எந்த ஓவர்லாப்பிங் மூலமா நடந்திருக்கும்னு கேட்கலாம். அப்ப நீங்க வந்து p/d ஓவர்லாப்பிங். சோ இந்த 3 பாயிண்ட்ஸ் மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நிறைய படிச்சு கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டிய நெசசிட்டி கிடையாது. So these 3 points are important regarding the structure of sulfur dioxide, and these 2 points are important regarding the uses of sulfur dioxide. So இந்த பிக்சர்ஸ் நீங்க ஞாபகம் வச்சாலே நீங்க ப்ளீச்சிங் ஏஜென்ட் சொல்லிடுவேன். இன்னொன்னு டிஸ்இன்ஃபெக்ஷன் ஃபார் கிராப்ஸ், disinfecting agent of crops. இத வந்து நீங்க உங்களால ஈஸியா சொல்ல முடியும். So hope you have understood this video. இதுக்கு ரிலேட்டடான 1 மார்க் and 2 மார்க் 3 மார்க் क्वेश्चंस நம்ம பார்க்க போறோம். இதுக்கு பெருசா 1 மார்க் இதுல பாசிபிள் நிறைய क्वेश्चंस கிடையாது. இங்க 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் தான் இருக்குது. So 2 மார்க்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா write the reducing property of sulfur dioxide with an example. Next question பாருங்க, what happens when SO2 is passed through acidified potassium dichromate? So இது நீங்க ஈஸியா எழுதிடுவீங்க. பொட்டாசியம் டைக்ரோமேட் எழுதிக்கணும், அசிடிஃபைட்னா H2SO4 போட்டுக்கணும், SO2 போட்டுக்குவீங்க. சோ 3 சேர்த்து ப்ராடக்ட் எழுதணும். Next, how is SO3 prepared by contact process and mention the inorganic acid obtained from it? So அதுவும் நீங்க எழுதிடலாம். Next, mention 2 uses of sulfur dioxide. And the last question, write the hybridization of sulfur in sulfur dioxide and give it structure. So sp2 னு எழுதிட்டு அதோட resonance structure நீங்க எழுதணும். 3 marks பாருங்க, give an account on bleaching action of sulfur dioxide. The second one வந்து explain the preparation of sulfur dioxide by large scale method. So இதுவும் நீங்க brief-ஆ எழுதி equations எழுதி அதுக்கு explanation ஒரு 2 to 3 lines வந்து எழுதணும். Hope you have understood the chemical properties of sulfur dioxide. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe to Chemistry First YouTube channel. Thank you and see you all in the next video.